ஒருத்தருக்கு முதலிலே ஒரு தொழிலை தொடங்குகிறார் என்று சொன்னால் அந்த தொழிலுக்கான அடிப்படை என்ன, அவசியம் என்ன, எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், எந்த இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும், எந்த பொருளை வாங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தரவுகளை ஆய்வு செய்து ஆராய்ந்து அந்த தொழிலை நான் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறார். அதில் நீங்களும் விதிவிலக்கல்ல, நானும் விதிவிலக்கல்ல. எல்லா மனிதர்களும் நினைக்கக்கூடிய ஒன்று. நான் ஏதாவது ஒரு முன்னெடுக்கிறேன்னா அதுல ஒரு நஷ்டம் ஆயிடக்கூடாது. இது மனிதனுடைய இயல்பு தான். ஏதாவது ஒரு தொழிலை செய்வதற்கு முன்னால் பல முறை யோசனை செய்து கொள்ளலாம். ஆனால் செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொண்டு போகலாம் என்பன போன்ற சிந்தனைகளை எல்லாம் என்னுடைய பொருளாதாரம் வீணாகிவிடக்கூடாது, நான் செய்யக்கூடிய முதலீடு நஷ்டமாகிவிடக் கூடாது என்ற சிந்தனையில் மனிதன் அதீத கவனம் செலுத்துவதை பார்க்கிறோம். அதே கவனம் என்பது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை தாண்டி மறுமை வாழ்க்கைக்கான ஒரு வியாபாரத்தை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம். மறுமை வியாபாரத்திலே அந்த மறுமைக்காக இறைவன் சொல்லுகின்ற அந்த வியாபாரத்தை எதன் அடிப்படையில் செய்கின்றோம், நமக்கு இறைவன் வழங்குகின்ற தருகின்ற பொருளாதாரங்கள் எந்த முறையிலே செலவு செய்யப்படுகிறது, எப்படியான செலவீடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனை இன்றைக்கு சமகாலத்தில் அவனை ஒரு வணக்க வழிபாடுகளிலும் சரி இன்ன பிற காரியங்களிலும் தடுத்து நிறுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது இந்த பொருளாதாரம். ஏங்க தொழுகைக்கு ஜமாத்தோட வரல, இல்ல கொஞ்சம் கடையில வியாபாரம் இருந்துச்சு, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், ஒருத்தரை சந்திக்க போயிருந்தேன், பொருளாதார ரீதியா ஒரு தொழில் ரீதியா பேச போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு என்று எல்லா காரியங்களையும் விட அதிகமாக மனிதன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொன்னால் பொருளாதாரத்தை திரட்டுறது தான். அப்ப அப்படி திரட்டக்கூடிய அந்த பொருளாதாரம் நம் கரங்களில் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் கடும் நெருக்கடிக்கும் உள்ளாக்கப்படுகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வல்லாஹு யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவருக்கு செல்வத்தை தாராளமாக கொடுக்கிறான், தான் நாடியவருக்கு குறைத்தும் கொடுக்கிறான். அப்ப அப்படி கொடுக்கப்படுகின்ற அந்த செல்வங்கள் சரியான முறையில் பங்கீடு செய்யப்படுகிறதா, சரியான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா? இந்த மார்க்கம் கூட எப்படி நமக்கு கட்டளையிடுகிறது, நீ சம்பாதிக்கிற அனைத்தையும் கொண்டு பொதுவாக பொதுவெளியில இருக்கக்கூடிய மக்களுக்காக, பொதுமக்களுக்காக, இன்னும் காரியங்களுக்காக, உங்களுடைய சொந்த பந்தத்திற்காக, இன்னும் என்னென்ன காரியங்களை எல்லாம் பொருளாதாரத்தில் செலவு செய்ய முடியுமோ அப்படியே செஞ்சிருன்னு சொல்லுதா மார்க்கம்? இல்லை. உங்களுடைய தேவைக்கு போக உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை இருக்கு, எவ்வளவு பொருளாதாரம் எனக்கு வேணும் என்பது நமக்கு தெரியும். அப்ப தேவைக்கு போல் எஞ்சி இருக்கிற இந்த பொருளாதாரத்தை கூட இன்றைக்கு தர்மம் செய்வது சிரமமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நாம் எதன் கட்டமைப்பின் கீழ் இருக்கிறோம், எந்த அடிப்படையின் கீழ் இருக்கிறோம்? ஏதோ ஒரு நூல், ஒரு சித்தாந்தத்தின் கீழ் இருக்கிறோமா? மனிதர்கள் எழுதியிருக்கக்கூடிய, கரங்களால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? இல்ல இதற்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பொன்மொழிகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கை செய்யும் திட்டங்களை அமைத்திருக்கின்றோமா? நமக்கான அடிப்படை, நமக்கான வழிகாட்டி, நமக்கான நம்முடைய நேரான பாதை அமைத்து தருவது இந்த குர்ஆன் தான். அது இந்த மாதத்தில் அருளப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறைகளை சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அற்புதமான வார்த்தைகள். ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில் தான் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்தறிவிப்பதன் மூலம் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம ஏற்றிருக்கிறோம். வேதங்களை யார் ஏற்கவில்லையோ அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. நாம வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், திருமறை குர்ஆனை அங்கீகரித்திருக்கிறோம், அதை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கும் என்று இறைவன் பிரகடனப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட திருக்குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் மார்க்க சட்டங்களாக முன்மொழிந்தார்களோ அதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய வகை செய்தி. அப்படிப்பட்ட வகை செய்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் 20 வயதை அடைந்தவருக்கு ஒரு 10 வருடம் இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். 30 அடைந்தவருக்கு 20 வருஷம் கேட்கிறாரு, 40க்கு ஒரு 30 வருஷம் கேட்கிறாரு, திரும்ப திரும்ப கேட்கிறார். இப்ப நாம சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் புதுமையான செய்திகளா, புதுசா ஏதாவது நம்ம புது சரக்கு நம்ம சொல்றோமா? இல்ல, ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் தான். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் நம்மளுடைய செவி வழியிலே சென்று விடுகிறதா, உள்ளத்தை தொட்டு அந்த உள்ளத்தின் மூலமாக சிந்தனையை ஊட்டி அதன் மூலமாக நாம் செலவு செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும்.
அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களில் தர்மங்கள் குறித்து பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட தர்மங்கள் குறித்து சொல்லப்பட செய்திகள் ஒன்றும் நமக்கு புதுசெல்லாம் கிடையாது. புதுசா சொல்லப்படுகின்ற செய்திகள் கிடையாது. எல்லாமே பழைய செய்தி தான், கேட்ட செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும் பொழுது ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். இது என்ன செய்தி? புதுசா? இது பழைய செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி தான். பல முறை நம்முடைய செவிகளிலே விழுந்த செய்திகள் தான். நடைமுறையில பிராக்டிகல்ல இப்படி இருக்கு. 9 நோன்புகளை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் முதல் 10 நிறைவு செய்யக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எவ்வளவு தர்மங்களை நாம் செஞ்சிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி எப்படி? வேசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். செஞ்சிட்டோமா? தர்மங்களை கொடுத்துட்டோமா? கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். கொடுக்கணுமா வேணாமா? இந்த மாசத்தை எப்படி ஓட்டுறது? இந்த மாசம் நமக்கு கடுமையான செலவு இருக்க. கொடுத்தது யாரு? ரப்பு. நிர்ணயம் பண்ணோமா நம்ம? அடுத்த மாசத்துல இத்தனை தேதி இத்தனை ரூபா நமக்கு கிடைக்கும் நம்மளால நிர்ணயம் செய்ய முடியுமா? நம்மளே எப்படி ஒரு நிர்ணயம் செஞ்சாலும் அது நடந்துருமா? அல்ல நடாம. கொடுத்தது ரப்பு, அவனுக்கு கொடுக்கறது நமக்கு கஷ்டமா இருக்கு. அதை சமகாலங்கள்ல பார்க்கிறோமே. ஒரு கஞ்சியினுடைய தேவைக்காக பொதுமக்களுக்காக விநியோகம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது கூட அந்த பொருளாதாரம் சொல்லப்பட்டு கடைசி நோம்பு வரைக்கும் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும். கஞ்சிக்கு இன்னும் பற்றாக்குறை இருக்கு. இது யாரிடத்துல சொல்லப்படும்? இப்படி மார்க்கம் அறியாதவர்களிடத்துல, வேதத்தை வாசிக்காதவர்களிடத்துல, வேதத்தை பற்றி ஞானம் இல்லாதவர்களிடத்துல போய் சொன்னால் அதிலே ஒரு லாஜிக் இருக்கு. நாம் வேதத்தை படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை பலமுறை கேட்டிருக்கிறோம். செயல்பாட்டில் வரல. கணக்கு போடுறோம். கொடுக்கணுமா வேணாமான்னு கணக்கு போடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பாதைகளை செலவு செய்வதற்கு கணக்கிட்டு கொண்டு இருக்காத. நீ கணக்கிட்டால் அல்லாஹ் கணக்கிடுவான். சில நேரங்கள் செல்வங்கள் நமக்கு தெரியும். எனக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் எனக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி உள்ளத்திலே ஓரமாக ஒரு கஞ்சத்தனமும் சைத்தானுடைய செய்திகளையும் கேட்டுக்கொண்டு நாம் ஒரு கஞ்சத்துவத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ரமலானை நாம் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் அது எதுவாக இருந்தாலும் சரி. சொந்த பந்தக்காரன் கேட்கிறானா? அண்டை வீட்டுக்காரன் கேட்கிறானா? நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்களா? ஒரு கட்டமைப்பு கேட்கிறதா? ஒரு பள்ளிவாசல் கேட்கிறதா? யாரு கேட்டாலும் சரி, அது அவர்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வை முன்னிறுத்தி செஞ்சுட்டு போயிடணும். நம்மளால செய்ய முடியுதா? யோசிக்கிறோம். அப்படி கொடுக்கணுமா வைக்கணுமா அப்படின்னு யோசனை வருது நம்ம இடத்துல. முடிச்சு போட்டு வச்சுக்குவோம். எதுக்கு போட்டு கொடுக்கணும்? இல்லாத மாதிரி காமித்துக்குவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதை நீ முடித்து வைத்துக் கொள்ளாதே, அல்லாஹ் முடித்து வைத்துக் கொள்வான். இது புதுசான செய்தியா? புதிய செய்தியா? இது இல்ல. இன்னும் கூடுதலாக நாம் என்ன நினைக்கிறோம்? செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டா நம்ம கையில இருந்து குறைஞ்சிருமே. எல்லா செலவு போகின்ற ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, என்னால ஒரு 1000 ரூபாய் தர்மம் பண்ண முடியும். மனசு சொல்லுது வேண்டாம், நான் 10,000 ரூபாய் இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவேன், என் கையில 9,000 ரூபாய் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற கணக்கு என்ன? தர்மங்கள் ஒருபோதும் உங்களுடைய செல்வத்தை குறைக்காது. குறைக்காது. செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம் தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு மஅரூஃபின் சதக்கா, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா செய்வது கடமை என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி தோழர்கள் கேட்கிறார்கள், எங்க இடத்துல ஒண்ணுமே இல்லையே, ஏதாவது சேர்த்து வச்சிருந்து ஏதாவது எடுத்து வச்சிருந்து கொடுக்காம இருந்தா ஓகே, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நாங்களே ஒருவேளை உணவுக்காக எல்லாடுகிறோமே, நாங்கள் தர்மம் கொடுக்கணுமா? கொடுக்கணும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை கொடுப்பது? கடை வீதிக்கு செல், உன்னால் இயன்ற உழைப்பை கொடு, அதிலே வருகின்ற ஊதியத்தை பெற்றுக்கொள், உன்னுடைய தேவைக்கு எடுத்துக்கொள், அது போக மிச்சத்தை தர்மம் செய். யாருக்கு? இல்லாதவனுக்கு. இருக்கிறவனுக்கு, வச்சிருக்கிறவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, செல்வம் உங்களுடைய செல்வத்தை ஒருபோதும் கொடுக்காது. இன்னும் கூடுதலாக ஒரு வெடிமையினை சொல்லுகிறார்கள், இறைவன் நமக்கு அமைத்து தந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில், உடலில இருக்கக்கூடிய மூட்டுக்களுக்கு நீங்கள் தினமும் தர்மம் செய்யணும். கையை அசைச்சி தொடர்ந்து மூடி எடுத்து காலை நடந்து வைத்து எங்கெல்லாம் மூட்டுகள் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூட்டுக்களுக்கு நீங்க தர்மம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நம்ம கொடுக்கிறோமா? ஆனால் நம்முடைய இந்த விஷயத்தில் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் பெருசா சின்னதான் பாக்குறது இல்ல, உள்ளத்தை மட்டும் தான் பாக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பேரிச்சம்பரம் அளவுக்கு நீங்கள் தர்மம் கொடுத்தாலும்
அது இறைவனுடைய திருப்தி எதிர்பார்த்து இக்லாசோடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வலது கரத்தால் பெற்று ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போல வளர்த்து மலையளவு உங்களுக்கு நன்மை மறுமை நாளில் தருவான். இது எதுல எழுதப்பட்ட செய்தி? ஏதோ கடையில கிடைக்கிற தினத்தந்தி தினமலர் எழுதப்பட்டதா? இறை வேதத்தில் எழுதப்பட்ட செய்திகள், இறை தூதருடைய வழிகாட்டுதலில் சொல்லப்பட்ட செய்திகள். இப்படி தர்மம் சார்ந்த விஷயங்களை பட்டியல் போட்டுக் கொண்டே போகலாம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல வாழுகிற சந்தர்ப்பத்தில் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மறு உலக வாழ்க்கை இருக்கிறது. இப்ப உலகத்துல பார்க்கும்போது நான் நல்லவனா உங்களுக்கு தெரியலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கெட்டவனாக கூட நாளைக்கு மறுமை நாளில் எழுப்பப்படலாம். இன்றைக்கு உலகத்திலே ஒருவன் கெட்டவனாக பார்க்கப்படலாம், நாளை மறுமை நாளில் நல்லவனாக எழுப்பப்படலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில யாரும் உத்தரவாதம் சொல்ல முடியுமா? நம்ம அனைவருக்கும் பின்னால் ஒரு ரகசிய பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ரகசிய பக்கத்துல யார் வெற்றி அடைந்தார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப உலகத்துல பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். அப்ப நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்கு? சொர்க்கம் போகணும், சொர்க்கம் செல்லணும். சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நரகம் போகாமல் இருக்கணும். அப்ப நரகம் நாம போகாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வத்தக்குன்னார வலவு பிசிக்கி தம்ராத், நீங்கள் பேரிச்சம்பளத்துடைய துண்டு அளவிற்கு தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தைகள் சொல்லுங்க. இந்த பண்பு நம்மிடத்துல வந்துருச்சுன்னா இன்றைக்கு சமூகத்துல ஜக்காத்து சார்ந்த ஒரு புரிதல் இருக்கிற மக்கள்கிட்ட லட்ச லட்சமா கோடி கோடியா தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியும் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மனசு வரமாட்டேங்குது ஜக்காத்து எடுத்து கொடுக்க. ஏன் வரல? சதக்கா செய்வதே நம்ம சிரமப்படுறோமே. சதக்கா செய்வது என்பது நம்ம நினைக்கிற 1000 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய் சதக்கா, இது மனசு வரவில்லையே. இந்த மனசு பிரச்சனையா இருக்க. ஒவ்வொரு ஜும்மாவுடைய நேரங்களிலும் ஜும்மாவுடைய நாளிலே நாம் எவ்வளவு தர்மம் செய்கின்றோம். ஜும்மாவுடைய வசூலை எடுத்து பாருங்க. 100 பேர் கூடி கலைகிற சபையில் ஒருவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 ரூபாய் வைத்தால் கூட எவ்வளவு வர வேண்டும்? ஆனா எவ்வளவு வருது? ஏதோ கடமைக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டு கடந்து செல்லுகிறோம். இந்த தர்மங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. நம்மளால ஒரு வாரத்துல ஒரு 50 ரூபாய், வாரத்துல ஒரு 100 ரூபாய் நான் வழங்குகின்றேன், நான் பயன்படுத்துகின்ற என்னுடைய பள்ளிக்கு ஒரு 100 ரூபாய் என்னால வாரம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி ஜக்காத்தை கொடுப்போம்? லட்சக்கணக்கான இருக்கக்கூடிய ரூபாய்களுக்கு 11 பவுனுக்கு மேல உங்களிடத்திலே பணமாகவோ நகையாகவோ இடமாகவோ இருக்கிறது என்று சொன்னால் 11 பவுனுக்கு என்ன தொகை? அதை தாண்டி என்ன இருக்கு? நகை இருக்கா? அதுக்கு சக்காத்து கொடுக்கணும். பணம் இருக்கா? அதுக்கு சக்காத்து. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதற்கெல்லாம் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று பட்டியல் போட்டிருக்கிறார்களோ அதிலிருந்து 2.5% நாம் எப்படி கொடுப்போம்? எப்படி கொடுக்க மனசு வரும்? அதனால்தான் இன்றைக்கு சமுதாயத்திலே ஜக்காத்து குறித்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இன்றைய வரைக்கும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஜக்காத் என்பது மிகப்பெரிய ஒரு பெரும் புரட்சி. அதற்கு சான்று அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு ஜனாசா, ஒரு பிரேதம் கொண்டு வரப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், இவருக்கு கடன் இருக்கா? ஆமா இருக்கு, நான் தொலை வைக்க மாட்டேன்னு கிளம்பிடுவாங்க. இது ஒரு காலம். இந்த ஜக்காத்து இறைவன் சொல்லுகிற சட்ட திட்டங்களை பேணிய பிறகு, இந்த ஜக்காத்துடைய வசூல் அதிகரித்த பிறகு ஒரு காலம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கசானாவிலே அவ்வளவு பணங்கள் இருக்கிறது, ஜக்காத்துகள் இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்திலே வரும் பொழுது, ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும் பொழுது கேட்பார்கள், இவருக்கு கடன் இருக்கா? இருக்கு. வேற அடைக்கிறதுக்காக இல்ல. தான் தொலை வைக்கிறேன்னு கிளம்ப மாட்டாங்க. அரசு நிதியிலிருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கடனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்? உலகத்திலே கடனோடு மரணித்து விட்டாரே, ஆனால் மறுமையில அவருக்கு சிரமம், கஷ்டம். எப்படி மாறிச்சு இந்த புரட்சி இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருக்கா? இவரால தர்மமே பண்ண முடியலையே, உள்ளத்துல ஒரு கஞ்சத்தனம் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில இருந்தோம் என்று சொன்னால் எப்படி ஜக்காத் பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியும்? என்னால தர்மமே கொடுக்க முடியல. வெளியில நிக்கிற மக்களுக்கு ஒரு 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா கொடுக்க முடியல. நான் எப்படி ஜக்காத்தை கொடுப்பேன்? அப்படியான ஒரு மனநிலை வருமா வராதா? அப்படிப்பட்ட மனநிலைகள் மாற்றப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த தர்மங்கள் இருக்குல்ல, இந்த தர்மங்கள் சில சந்தர்ப்பங்களில் தீயவர்களை கூட மாற்றிவிடும். நம்ம சாதாரணமா நினைப்போம், நான் என்ன பெருசா கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. தீயவர்களே மாத்திடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சம்பவம் சொல்லுகிறார்களே, ஒரு மனிதர் இருந்தால் அந்த மனிதர் தான் செலவு செய்கின்ற அந்த தர்மம் வலது கரத்தால் செய்யக்கூடிய தர்மம் இடது கரத்துக்கு தெரியாத அளவிற்கு செய்யக்கூடியவராக இருந்தார்.
அப்படி செய்யக்கூடியவராக இருந்தவர் ஒரு இரவு செல்லுகிறார். அந்த இரவில யாருக்கும் தெரியாமல் தர்மத்தை கொடுத்து விட வேண்டும் என்ற மனநிலையில செல்லுகிறார். செல்லுகிற சந்தர்ப்பத்தில் ஒரு திருடனை சந்திக்கிறார். கொடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலைல மக்கள் பேசுறாங்க, தர்மம் நேற்று ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருடனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப இவர் வருத்தப்படுறாரு, என்னடா இது ஒரு திருடன் கையில கொண்டு போய் கொடுத்துட்டோமே, சரி இன்னைக்கு இரவு கொடுப்போம். எடுத்துட்டு போறாரு தர்மத்தை. கொண்டு போனா ஒரு விபச்சாரி இடத்துல கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. திரும்ப மறுநாள் காலையில் அது பேசப்படுது. திரும்பவும் வருத்தப்படுகிறார். திரும்ப மூன்றாவது இரவலே போகிறார். அவரிடத்திலே திரும்ப ஒரு செல்வந்தரிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அடுத்த நாளும் பேசப்படுகிறது. என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப இதை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக சொல்லும் பொழுது இந்த மூன்று தீயவர்களும் திருந்துவதற்கு தர்மம் ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஏன் தர்மத்தை செலவு செய்யாமல் இருந்தவனுக்கு ஒரு சிந்தனை இல்லை. நானே ஒரு செல்வன், என் கையில தர்மம் கொடுக்கப்பட்டால் நான் ஒரு தவறான பாதையிலே சென்ற பெண், எனக்கு இந்த பொருளாதாரத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஒரு திருடனுக்கு கையிலே பொருளாதாரம் கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவனுடைய நிலை மாற்றப்படுகிறது என்று சொன்னால் ஒரு தர்மம் என்னன்னாலும் செய்யும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பேரிச்சம்பளத்துடைய துண்டளவிற்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நாம செய்யணும், நம்மளுடைய வாழ்நாளில் அது இருக்கணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து விடுங்கள். அந்த மரணம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தன்னுடைய கால்கள் எல்லாம் பின்னிக் கொள்ளக்கூடிய நேரத்தில், மரணத்தை ஒருவன் சந்திக்கின்ற நேரத்தில் அப்பொழுது சொல்லுவான், என்ன சொல்லுவான்? அந்த மலக்குமார்கள் கோரிக்கை வைப்பான், எப்படி நான் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துடுறேனே, ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடுறேனே, ஒரு நோம்பு பிடிச்சிட்டு வந்துடுறேனே, என் சொந்த பந்தத்துல அரவணைச்சிட்டு வந்துடுறேனே, என் தாய் தந்தையரை அசிங்கமா பேசிட்டேன், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துறேன்னு சொல்லுவானா? லவ்லா அகர்த்தனி அலா இஜ்னில் கரீப், அவனிடத்திலே அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவான், நான் ஒரு சிறிது நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்கள், இந்த அவகாசத்தின் மூலமாக நான் தர்மம் செய்து நல்லவனாக ஆகியிருப்பேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தர்மம் செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உணர்த்துகின்ற இந்த நிகழ்வு நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கு? தர்மத்திற்காக போய் நிற்கும் பொழுது, என்னவா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, நீங்க வந்தாலே தர்மம் தானா, எவ்வளவுதான் கொடுக்கிறது, இப்படி நினைக்கவே கூடாது. ரிசுக்கை தருவது அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த ரிசுக்கு நமக்கு தரப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு சோதனையாக கருதுறோம். நம்ம அல்லாஹ் நாளைக்கு என்னிடத்துல கேள்வி கேட்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமகாலத்தில் வாழுகிற மக்களுக்கு, சில மக்களுக்கு அதீத செல்வத்தை கொடுப்பான். எதற்கு கொடுக்குறான்? சோதிச்சு பார்க்கறது. நீ கொடுக்குறியா இல்லையா, நீ அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறியா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக செல்வம். காரனுக்கு அப்படித்தான் கொடுத்தான் அல்லாஹ். எந்த அளவிற்கு அவனுடைய செல்வத்தை தூக்கி சுமப்பதற்கு பலம் கொண்ட வீரர்கள், செல்வத்தை இல்லை, அந்த செல்வத்தை எல்லாம் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி அதை பூட்டுகிற ஒரு சாவியை தூக்குவதற்கு ஒரு பெரும் கொண்ட கூட்டம் வேணும். எவ்வளவு செல்வம் இருக்கும். அவன் என்ன சொன்னா, எனக்கு அல்லாஹ் கொடுத்தா, என்னுடைய அறிவால், என்னுடைய ஆற்றலால், என்னுடைய திறமையால் எனக்கு கிடைத்தது இந்த பொருளாதாரம், நானா இதுக்கு காரணம் பெருமைப்பட்டான். அதனுடைய நிலை என்ன? செல்வம் அதிகமாக வழங்கப்பட்டு சோதிக்கப்பட்டால் அந்த சோதனைகளை வெற்றி அடையணும். அந்த சோதனைகளை வெற்றி அடையும் பொழுதுதான் நாம் எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த வியாபாரத்தை சிறப்பாக செய்தால், எந்த தொழிலை சரியாக செய்தால் நான் முன்னேற்றம் அடைய முடியும் என்று நினைக்கக்கூடிய நான், இந்த உலகத்தில் எனக்கு கிடைத்த பொருளாதாரத்தை நான் எப்படி செலவு செய்தால் ஒரு நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை நான் செய்ய முடியும் என்பதை உணரணும். அது நமக்கு தான் இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத்த வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாகும் ஷிர்ரன் வ அலானியத யர்ஜிஊன திஜாரத்தன் லன் தபூர். அல்லாஹ் சொல்றான், திருமறை குர்ஆனை யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி தொழுகையை நிலைநாட்டி நாம் அவர்களுக்கு வழங்கியதில் உரிமையோட சொல்றான், நான் தான் கொடுத்தேன்னு சொல்றான், அவன் தான் கொடுக்கிறான். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்கள் இழப்பில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். இந்த வியாபாரம் தான் நமக்கு முக்கியம். நாம தொழுகையை நிலைநாட்டுறோம், திருமறை வேதத்தை ஓதுறோம், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை ரகசியமாக பகிரங்கமாக செலவு செய்கிறார்களோ அவர்கள் இழப்பில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கிறாங்க. அது எதுக்கு? அந்த வியாபாரம் எதுக்கு நல்லா சொல்றான். அது எதற்கு என்று சொன்னால், அவன் அவர்களுக்கு நிறைந்த கூலியையும்
தனது அருளை அதிகரித்து தர வேண்டும் என்பதற்காகவுமே இதற்கு காரணம். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. கொடுத்தவன் திரும்ப கேட்கிறான், நீ கொடு, மக்களுக்காக கொடு, நல்ல காரியத்துக்கு கொடு, சொந்த பந்தங்களுக்கு கொடு, கொடுத்துட்டு என் அருளை நீ வாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை நீ சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்ட வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய கூலி எனக்கு வேணும், அவனுடைய அருள் அதிகரித்து வழங்க வேண்டும் என்பதே இதற்கு காரணம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தருகிறான். அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மற்ற மாதங்களை விட ரமலான் எனக்குரியது என்று அல்லாஹ் பேசுகிறான். நான் கொடுப்ப நன்மையை அவன் எவ்வளவு தர்மம் செய்கிறானோ, என்ன மாதிரியான வணக்க வழிபாடுகள் செய்கிறானோ, என்ன நற்காரியங்களை செய்கிறானோ, திக்ருகளை செய்கிறானோ, அதற்கான நன்மைக்கான பட்டியலை நான் இடுவேன். ஏன்? இந்த நோன்பு எனக்குரியது, எனக்காக இந்த அடியான் பசித்திருக்கிறான், எனக்காக இந்த அடியான் தாகித்திருக்கிறான், எனக்காக இறையச்சத்தோடு இந்த மாதத்தை கடந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நான் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா? நான் கொடுக்கிற நன்மை. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்ல நம்ம கொடுக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் இந்த நோன்பாளிகளுக்கு என்று பிரத்யேகமாக ரையான் என்று சொல்லப்படுகின்ற வாசல் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள். சதக்கா நிறைய செய்யறோமா, தர்மம் நிறைய செய்யறோமா, சதக்கா என்று சொல்லப்படுகின்ற வாசலின் வழியாக, சொர்க்கத்துடைய வாசலின் வழியாக அழைக்கப்படுகின்ற வாய்ப்பு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், எனக்கு தருகின்ற செல்வம், இறைவன் எனக்கு வழங்குகின்ற செல்வத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதைகளை அதிகம் தர்மம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து நாம் தான தர்மங்களை செய்தால் அல்லாஹ் என்ன நோய் இல்லாம என்ன பாதுகாத்து வைப்பான், என் குடும்பத்துல சிரமம் இல்லாம என்ன பாதுகாத்து வைப்பான், ஒரு பெரிய இழப்புல இருந்து என்ன பாதுகாத்து வைப்பான். ஏன்? அல்லாஹ்வுக்கு நான் கொடுத்தேன். அப்படி ஒரு மனநிலை வரணும். அப்படி நமக்கான ஒரு நெருக்கடியும் ஒரு நேரம் நம்ம இடத்துல இருக்கா, எல்லாம் ஒன்ன முன்னிறுத்தி நான் கொடுக்குறேன், உனக்காக உன்னுடைய வார்த்தைக்காக நான் கொடுக்கிறேன், உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக நான் கொடுக்கிறேன், இதை எனக்கு பன்மடங்காத்தா அல்லாஹ் தருவான். அற்புதமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு அல்லாஹ்வுடைய பாதைகளை தான தர்மம் செய்வதற்கான உதாரணம், ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். அந்த நிலத்துக்கு கடுமையான மழை தேவையில்லை. ஒரு மலை பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் அவர்கள் எதை வந்து அறுவடை செய்கிறார்களோ அந்த விஷயத்திற்கு அதிக தண்ணீர் தேவையில்லை, லைட்டா சாரல் போதும் சொல்றான். கொஞ்சமா சாரல் போட்டாலே அது மிகப்பெரிய ஒரு செழிப்பு தரும். இவ்வளவு ஒரு அற்புதமான உதாரணம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு வழங்கி இருக்கிறார். நாம் எப்படி நோன்பை சரியாக இறைவனுடைய திருப்திக்காக நோன்பு நோக்கிறோமோ, நம்முடைய திக்ருகளை அதிகப்படுத்துகிறோமோ, இன்னும் நல் காரியங்களில் ஈடுபடுகிறோமோ, அதோடு ஒருபடி மேலாக நின்று இந்த தர்மத்தின் மூலமாக நம்முடைய தீமைகள் அழிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களுடைய தீமைகளை அழிக்கும் என்று சொன்னார்கள், பாவங்களை அழிக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாவங்கள் களையப்பட்டு இறைவனை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு தூய்மையான ஒரு சிந்தனையோடு உள்ளத்தோடு இறைவன் நம்மை சந்திக்க வேண்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் அவனும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜுமாவை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வேதம் குறித்த ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்துவிட்டு அடுத்த அறிவிப்பை நான் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நபியே, இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது அருளி இருந்தால் அது அல்லாஹுடைய அச்சத்தால் பணிந்து பிளந்து விடக்கூடியதாக நீங்கள் பார்ப்பீர்கள். எதை சொல்றாங்களா? மலையை சொல்லுகிறான். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த எடுத்துக்காட்டுகள் கூறப்படுகிறது. இன்றைக்கு இந்த பூமியிலே நட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலைகள் இருக்குல்ல, இந்த மலைகள் இல்லை என்று சொன்னால் பூமி சின்ன பின்னமாக ஆகிவிடும். பூமி ஒரு கண்ட்ரோல்ல, சந்திரனும் சூரியனும் பூமியும் ஒரு செட்டப்ல இயங்குது என்று சொன்னால் இந்த மலைகள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மலைகளை இன்றைக்கு சாதாரணமாக பெயர்த்து விட முடியாது. அந்த மலைகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதை தரைமட்டமாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிநவீன உபகரணங்களை வைத்துத்தான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட மலை, அதனுடைய மலையின் மீது இந்த வேத வசனங்களை இறக்கினால் மலை சின்னாபின்னமாக ஆகிவிடும், சிதறிவிடும், பணிந்து ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடும்.
அப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழல் உள்ள அந்த மலை அப்படிப்பட்ட நிலைக்கு போகிறது என்று சொன்னால் இறைவனுடைய அந்த வசனங்களும் அந்த வகை செய்திகளும் நம்மளுடைய உள்ளத்தை எப்படி வருட வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த மலையை விட நம்மளுடைய உள்ளம் கடினமானதா? லேசான உள்ளம். ஆனா எப்படி உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, அவ்வளவு கடினமான மலை சிதறடிக்கப்படும் என்று சொல்றான். அப்படிப்பட்ட வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஏற்கனவே சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அதிலே அந்த ஆழமாக பதியக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய உள்ளம் விசாலமாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு இறைவன் வழங்கிய செல்வங்கள் நல்வழியிலே செலவு செய்யப்படும். அதிலே ஒரு வாய்ப்பாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய ஜுமா வசூல் மாநில தலைமையினுடைய நிர்வாக செலவுகளுக்காக, இது முதியோர் இல்லத்திற்கோ சிறுவர் இல்லத்திற்கோ இல்ல ஹிஃப்லு மதரசாக்கோ இல்ல இன்னும் இல்லங்களுக்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க இத்தனை இல்லங்களையும் நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகத்திற்கான ஒரு வசூலாக இது பார்க்கப்படுகிறது, இது வசூலிக்கப்படுகிறது. அதனால் உங்களுடைய பொருளாதாரங்களை, நன்கொடையாக இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை இது போன்ற காரியங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுத்து முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் அவர்களை பற்றி பேசுகிற போது சிலாகித்து பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்த ஒரு கலீஃபாவாக அந்த நாட்டையும் அந்த அரசையும் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் எப்படி நியமனம் செய்யப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். ஏன் அவ்வளவு தியாகங்களை செய்தார்? அதிலே மிக குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக தன்னுடைய உடலாலும் தன்னுடைய செல்வத்தாலும் மிக பெரும் ஒரு உதவியாக இருந்தவர் இந்த அபூபக்கரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்திற்காக இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதற்காக அவ்வளவு உதவிகளை செய்தார்கள். உடலால், உழைப்பால், தன்னுடைய பொருளாதாரத்தால் அந்த விஷயங்களை செய்தார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு முக்கியமானது என்பது பார்க்கப்பட வேண்டும். தாய போல பிள்ளை நூலை போல சேலம் சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்களும் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று இருக்கிறது. ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு நேரம், அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். 5000 6000 திர்ஹம்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக ஹிஜ்ரத்துக்காக செல்றாங்க. செல்லக்கூடிய அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ குஹாஃபா வர்றாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்போ அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு வேலை நடக்குது என்ற ஒரு நிகழ்வு வரும் பொழுது கேட்கிறாங்க, எங்க போறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹிஜ்ரத்திற்காக போறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை கேட்கிறார், இந்த அபூபக்கர் ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள், என்னுடைய மகன் ஹிஜ்ரத் செல்லுகிறாப்ல, என்ன உங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க? இப்போ ஒண்ணுமே இல்லை அவங்கள்ட்ட. உடனடியாக அவருடைய மகள் அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள் உடனடியாக தெருவுக்கு வீதிக்கு செல்லுகிறார்கள். வெளியே இருக்கக்கூடிய கூழாங்கற்களை எடுக்கிறார்கள். எடுத்துவிட்டு எந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்திலிருந்து திர்ஹம்களை எடுத்தார்களோ அந்த திர்ஹம் எடுத்த இடம் காலியாக இருக்கு. அதுல கொண்டு கூழாங்கற்களை அடுக்குகிறார்கள். அடுக்கி முடித்து விட்ட பிறகு அதன் மேல் ஒரு துணியை போட்டுவிட்டு அபூ குஹாஃபா அவர்களை அழைத்து, தன்னுடைய பாட்டனாரை அழைத்து, உங்களுடைய மகன் இந்த பொருளாதாரங்களை விட்டு செல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட பொருளாதாரம் இருக்கு, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், ஆனா செய்ய மனசு வரல. அங்க என்ன 5000 6000 திர்ஹம்கள் எடுக்கப்பட்டது, ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல. ஆனால் தன்னுடைய பிள்ளை, தான் வளர்த்த பிள்ளை எப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் பாருங்கள். வெறும் கூழாங்கற்களை வைத்துவிட்டு உங்களுடைய மகன் இந்த செல்வத்தை விட்டு செல்கிறார். அப்பொழுது அபூ குஹாஃபா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இவ்வளவு செல்வங்கள் இருந்தால் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிருக்கீங்க, போதையே விட்டு போறது உங்களை பிள்ளைய, தான் மகனை, தன்னுடைய பேத்திய. அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு பாட்டனாராக நினைக்கக்கூடிய நிகழ்வு என்ன? என் பேத்திக்கு ஏதாவது வேணும்ல, செலவுக்கு வேணும்ல, மகன் விட்டுட்டு போறானா, சரி அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார். இதற்கான ஒரு அடிப்படை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், தாங்கள் விரும்புகின்ற விஷயத்திலிருந்து நீங்கள் செலவிடாத வரை நீங்கள் நன்மை அடைய முடியாது, நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்ற வேத வசனங்கள் அப்படியே பல உள்ளங்களை மாற்றி இருக்கிறது. அதிலே குறிப்பாக அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த செய்தி நமக்கு தெரிந்த செய்தி தான், புது செய்தியாவே இல்லை. இந்த வசனம் இறக்கப்பட்ட மாத்திரத்தில் தன்னுடைய பைருஹா என்று சொல்லப்படுகின்ற விருப்பத்திற்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் சர்டிபிகேட் தர்றாங்க. எப்படி? இப்ப இது லாபம் தரக்கூடிய தோட்டம் பா, இதை நீ என்ன செய்ய போற? ஒரு வசனம் இறங்கிடுச்சு இல்ல,
தான் விரும்புகின்ற ஒன்றிலிருந்து நான் செலவு செய்யாத வரை உண்மை அடைய முடியாதுன்னு சொன்ன, எனக்கு எதுக்கு இந்த சொத்து, இந்த தோட்டம் வேண்டாம், கொடுத்துருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துருன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடு. அவர் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு பிரித்து கொடுத்தார் என்ற வரலாற்று சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நாம் செலவழிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் நாளை ஒரு பிற மத சகோதரனை இஸ்லாத்திற்கு கொண்டு வர முடியும். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம் ஜமாத் சார்பாக வெளியிடப்படுகின்ற குர்ஆன்கள் இன்றைக்கு பிற மத மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சில செய்திகள் உள்ளத்தை மாற்றுகிறது. இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் மூலமாக ஒருவர் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் சிவப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பல்வேறு விதமான சமூக பணிகளை நாம் செய்து வருகிறோம். இதிலே பொறாமையோ ஏதோ ஒரு விதமான சிந்தனையோ, இவர்களுக்கு இல்லாத பொருளாதாரமா, அப்படியான ஒரு சிந்தனைகள் இல்லாமல் எனக்கு சொல்லப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.